வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க, உங்களோட சொந்த அக்கா தானே சாமுண்டீஸ்வரி, அவங்களுக்கு போயிட்டு எப்படி உங்களால துரோகம் பண்ண முடியும்னு நினைக்க முடியுது. அப்ப சந்திரா கேக்குறாங்க, இங்க பாரு ராஜா, தேவையில்லாம எனக்கும் என் அக்காவுக்கும் பிரச்சனையை தூண்டி விடுறதுக்காக தான் நீ இப்படி பேசுற அப்படிங்கறது நல்லா தெரியுது. அப்ப கார்த்தி கேக்குறாரு, இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைய உண்டாக்கி விடணும் அப்படின்னு எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. நடக்கிறத வச்சுதான் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு அந்த அதிகாரிங்களை வர சொன்னது நீங்க தான் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் சொல்றேன். அதுக்கு சந்திராய் கேக்குறாங்க, உனக்கு எப்படி தெரியும்? அப்ப கார்த்தி சொல்றாரு, 50 லட்ச ரூபா பணம் கையில இருந்தது நம்ம குடும்பத்தை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கையில எப்படி வெளி ஆட்களுக்கு தெரிஞ்சு அதிகாரிகள் வருவாங்க? இந்த வீட்டுல அத்தைக்கு எதிரியா இருக்கிறது நீங்க மட்டும்தான். அத்தைக்கு வேணா இது தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க என்ன நோக்கத்தோட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இப்ப வேணும்னா அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அடுத்தடுத்து, ஆனா கண்டிப்பா அவன் ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆப்பு வைக்க போறான். அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, சிவனாண்டி என்னோட புருஷன், அவரை இனிமே எனக்கு முன்னாடி பேர் சொல்லி கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அதோட நானும் அவரும் சேர்ந்துதான் சாமுண்டீஸ்வரியோட சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லலையே. அந்த சாமுண்டீஸ்வரியாலதான் இன்னைக்கு நான் வாழ்க்கையை இழந்து இப்படி இருக்கேன். இப்படி நான் இருக்கிறதுக்கு அவதான் காரணம். அவ மட்டும் குழந்தை குட்டி புருஷன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பா, ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கணுமா? ஏதோ என் புருஷனோட மாமியார் இருக்காருங்கள, அவங்களுக்குள்ள பிரச்சனையானால என்னைய வந்துட்டு இப்படி வாழா வெட்டி ஆக்கிட்டா அந்த சாமுண்டீஸ்வரி. அவளுக்கு நான் சரியான ஆப்பு வச்சுட்டுதான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சந்திரா ரொம்ப பகையோட சொல்றாங்க. சந்திரா இப்படி சொன்னதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, சந்திரா இந்த அளவுக்கு பகையோட பேசுறாங்களே, அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ வேணும்னா உன் மாமியா சாமுண்டீஸ்வரிய காப்பாத்துறதுக்கு பல வகையில பிளான் பண்ணலாம், ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி என்னோட திட்டத்துல சிக்குவா. அப்ப இருக்கு அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சந்திரா சொல்றாங்க, ஏய், இதுக்கப்புறம் என்ன ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, மறுபடி அத்தையை ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ண, அப்புறம் நான் யாரு அப்படிங்கிறத உனக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கார்த்தி சந்திராவை எச்சரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இந்த டிரைவர் மட்டும் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான்? பார்க்க சாதாரண ஆள் மாதிரி இருக்கான், ஆனா செய்யற விஷயமெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. சோ இத பத்தி நம்ம அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சந்திரா வெளியில வந்துட்டு சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி ரொம்ப சந்தோஷமா இந்நேரம் சாமுண்டீஸ்வரிய கைது பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு போன் அட்டன் பண்ணி, சந்திரா, பல வருஷ கனவு நிறைவேறிடுச்சா? அப்ப சந்திரா சொல்றாங்க, எங்க, அதுக்கு இந்த டிரைவர் ராஜா விட்டா தானே இவன் ஈஸியா அந்த காசை கொண்டு போய் மறைச்சு அதிகாரிங்க கையில பணத்தை கிடைக்க விடாம பண்ணிட்டான். இது கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, எனக்கு இதுல எந்தவித ஷாக்கும் இல்ல. கண்டிப்பா இவன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்துச்சு. இங்க பாருங்க, இவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இவன் யாரு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. இது கேட்டதோட சிவனாண்டியும், சரி சந்திரா, நான் பாத்துக்கிறேன், இந்த பிளான் இல்லைன்னா என்ன, அடுத்த பிளான்ல நம்ம ஜெயிப்போம். இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க, தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா இங்க இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் பேசிக்கிறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி, அந்த சின்ன மாமியார் தானே நடந்ததுக்கெல்லாம் காரணம். அதே நேரம் ராஜராஜாவும் வந்துடுறாங்க. அப்ப கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட இதையும் சொல்லாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜராஜா கேக்குறாரு, என்ன மாப்பிள, நான் வந்ததோட பேச்ச கம்மி பண்ணிட்டீங்க, என்னாச்சு? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க கார்த்தி மாப்பிள, மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியறது நியாயம்தான். அவரும் அந்த சந்திரகலா எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுமே,
ராஜராஜா கேக்குறாரு, என்னாச்சு மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, இத்தனை நாளும் சந்திரகலா அத்தை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, என்னாச்சு? அதுக்கு மயில்வாகனம் சொல்றாரு, மாமா, இன்னைக்கு அதிகாரிங்க இங்க வந்ததுக்கே அவங்கதான் காரணம். அவங்கதான் அதிகாரிங்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, வீட்டுல 50 லட்ச ரூபா பணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் அதிகாரிகளே இங்க வந்திருக்காங்க. இத்தனை நாளும் அவங்கள ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பாத்தீங்களா அவங்க எப்பேற்பட்ட விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா ஷாக் ஆகுறாரு. அப்படி சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவுக்கு என்ன பண்ணா? இத்தனை நாளும் இந்த வீட்டு உற்பத்தினத்துக்கு அவ இப்படிதான் வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுப்பாளா? அவளை இப்பவே இப்போ என்னன்னு கேக்குறேன். அப்ப கார்த்தி டக்குன்னு அவங்க மாமா ராஜாவை நிப்பாட்டி, மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்போதைக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க வேற ஏதாவது சீனை கிரியேட் பண்ணி நம்ம மேல தப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மேல ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அத்தை கிட்ட அதை காமிச்சு அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் இந்த வீட்டுல நிம்மதி கிடைக்கும். இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, அவளுக்கும் அந்த சிவனாண்டிக்கும் கல்யாணம் ஆகிட்டு பெசாப்ல அவன் கூட சேர்ந்து போய் வாழலாம்ல, அதை விட்டுட்டு இந்த குடும்பத்தோடையே எதுக்கு இவ ஒட்டிக்கிட்டு இருக்கா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு கோவம். இவ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா சாமுண்டீஸ்வரி வந்துட்டு பிடிவாதமா அவ இந்த வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இத சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசி பாக்குறேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, மாமா, நீங்க வேற பிரச்சனைய பத்தி பேச வேண்டாம். நீங்க இப்படி சொல்லி பாருங்களேன், இது மாதிரி சந்திராவும் குழந்தை குட்டி இல்லாம தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதனால அவளுக்கும் ஒரு லைஃபை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒண்ணு சிவனாண்டி கூட சேர்த்து வாழ வைக்கணும், இல்லைன்னா வேற யாருக்காவது சந்திரகலாவை 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுங்க. அத்தை என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம். இதை கேட்டதோட ராஜராஜாவும், சரிங்க மாப்பிள்ள, இத பத்தி நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜா நேரா சாமுண்டீஸ்வரிய போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, என்னங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதாவது பேசணுமா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நம்மளுக்கு மொத்தம் 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுங்கள்ல 2 பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகிருச்சு. இப்ப 2வது பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வேற வைக்க போறோம். கூடிய சீக்கிரம் ரோகிணியும் நல்ல ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுக்க போறா. நம்மளோட லைஃப் இப்படி இருக்கும் பொழுது உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கேன்னு எனக்கு கவலையா இருக்கு சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? அப்ப ராஜராஜா கேக்குறாரு, அம்மாடி, நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இத்தனை நாளும் நம்ம பார்க்காம இருந்துட்டோமேன்னு வேதனையா இருக்கு சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, நீங்க யார பத்திங்க சொல்றீங்க? அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, நான் சந்திராவை பத்தி தாம்மா சொல்றேன். சந்திரா இத்தனை வருஷம் ஆகிட்டு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்லயும் வாழல, இங்கேயும் நிம்மதியே இல்லாம இருக்கா. பாவம் அவ. உன் தங்கச்சின்னு இந்த வீட்லயே இருக்கா. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு தோணலையா சாமுண்டீஸ்வரி? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, இத்தனை நாளா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்துட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி சந்திராவோட வாழ்க்கை என் கையில தானே இருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல லைஃபை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தவறிட்டேனே. எனக்கு நல்ல வேலை நீங்க இந்த யோசனையை சொன்னீங்க. கண்டிப்பா இந்த சிவனாண்டிக்குள்ள நான் இவளை வாழ வைக்க மாட்டேன். ஏன்னா சந்திராவுக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். சந்திராவுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு எனக்கு தோணுது. இதை கேட்டதோட சிவனாண்டியும், இதை கேட்டதோட ராஜராஜாவும், சரிம்மா, நீ இத பத்தி சந்திரா கிட்ட கேளு, அவ என்ன சொல்றா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சந்திரா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை கூப்பிடுறாங்க. சந்திரா இந்த இடத்துக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா, என்னக்கா டக்குன்னு வர சொன்ன, ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இங்க பாரு, எனக்கு மொத்தம் 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுங்கள்ல 2 பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டேன். என் லைஃப் நல்லபடியா தான் இருக்கு. என்ன, என் அம்மாவும் என் அக்காவும் இறந்ததுனால கொஞ்சம் வேதனையா இருக்கு. அவங்களோட சேராம இருக்கேன். ஆனா உன் லைஃப பத்தி யோசனை பண்ணி பாத்தியா சந்திரா? உனக்கு புருஷனும் இல்ல, குழந்தைகிட்டையும் இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அத நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். சந்திரா கேக்குறாங்க, என்னக்கா முடிவு பண்ணிருக்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த சிவனாண்டி கூட எல்லாம் நீ வாழ முடியாது. ஏன்னா எனக்கு அவன் என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனையா அவ தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் இப்ப கூட அந்த அதிகாரிங்க நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டு ரைடுக்கு வந்ததே அவன்தான் காரணம் அப்படின்னு எனக்கு தோணுது. இங்க பாரு, அவன் கூட எல்லாம் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது சந்திரா. அதுக்குதான் சொல்றான்.
உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறேன். நாளைக்கே நான் தரகரை வர சொல்லி உனக்கு 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இது கேட்டதோட சந்திராவுக்கு செம ஷாக்கு. சந்திரா டக்குன்னு சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா கொஞ்சமாவது சுய நினைவோட தான் பேசுறியா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் சந்திரா அப்படி கேக்குற? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆகிட்டு அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. அதுக்காக நான் கண்டவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்ப நீ சிவனாண்டி கூட தான் வாழணும்னு நினைக்கிறியா? அப்ப சந்திரா அதிர்ச்சியாகி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இப்போ வரைக்கும் சிவனாண்டி மட்டும்தான் என் மனசுல இருக்காரு. அவரை தவிர்த்து வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இங்க இருக்கிறதுக்கு முதல் காரணமே உன்னை பழி வாங்கணும், உன்னை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு மனசுல யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா எதுவுமே பேசாம இருக்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் வந்துட்டு எப்பவுமே உன் தங்கச்சியாவே இருந்துட்டு போறேன். எனக்கு இந்த குழந்தை குட்டி அதெல்லாம் எதுவும் வேணும். அதான் முத்தா 4 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களும் என் பொண்ணுங்க மாதிரிதானே. அவங்களோட லைஃப நான் பாத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு அவங்க பொண்ணுங்க மாதிரிதான். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இந்த மாதிரி எண்ணம் யாருக்கு வரும்? ஏன் பொண்ணுங்களை உன் பொண்ணுங்க மாதிரி நினைச்சு பேசுற? எனக்கு இது போதும் சந்திரா அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா இது அந்த டிரைவர் ராஜாவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப சந்திரா இங்க இருந்து வெளியில வந்துட்டு, நம்ம இப்ப உடனே அவரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு சந்திரா கிளம்புறாங்க. இதை நம்ம கார்த்தி பாக்குறாரு. பார்த்துட்டு கண்டிப்பா இவங்க அந்த சிவனாண்டியை தான் பார்க்க போறாங்க. நம்மளுக்கு சரியான ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு. இவங்களை இப்படியே விட்டா கண்டிப்பா வந்துட்டு வீட்டுல ஏதாவது தொடர்ச்சியா ஒரு பிரச்சனையை கொண்டுகிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. சோ நம்ம இவங்களை பத்தின உண்மையை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்ட்டு கார்த்தி வந்துட்டு நேரா மயில்வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க கண்டிப்பா நம்ம சின்ன மாமியார் சிவனாண்டியை தான் பார்க்க போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சோ அவங்கள நான் ஃபாலோ பண்ணி போயிட்டு தேவையான ஆதாரத்தை கொண்டுட்டு வரேன். அது வரைக்கும் சமாளிச்சுக்கோங்க. இதை கேட்டதோட மயில் வாகனமும், சரிங்க மாப்பிள்ள நீ போயிட்டு வா, நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இதுதான் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நம்ம சந்திரா போயிட்டு சிவனாண்டிய பாக்குறாங்க. சிவனாண்டி சந்திராவை பார்த்துட்டு, என்ன சந்திரா அங்க தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடந்துகிட்டு இருக்கு, திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கேன்? அப்ப சந்திரா வேதனையோட சிவனாண்டிய ஹக் பண்ணி அழுகுறாங்க. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, சந்திரா என்னாச்சு சந்திரா, ஏன் இப்படி கண் கலங்குற, என்னாச்சுமா? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவனாண்டி கேக்குறாரு, என்னாச்சு சந்திரா, என்ன ஆச்சுன்னு சொல்லுமா, நீ இப்படி கண் கலங்குறது எனக்கு வேதனையா இருக்குமா? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க நான் உங்களைதான் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கேன். உங்களை தவிர்த்து வேற யாரையுமே என் மனசுல யோசிக்கவே இல்லை. ஆனா அந்த சாமுண்டீஸ்வரி இன்னைக்கு கூப்பிட்டு உங்களை வந்து விவாகரத்து பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ண சொல்லி நாளைக்கு தரகரை வர சொல்றேன்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியா சொன்னா? இங்க பாரு சந்திரா, நம்மளே எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரிய பழிவாங்கலாம் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவ ஏதாவது ஒரு வகையில எஸ்கேப் ஆயிட்டே இருக்கா. சோ இதுக்கப்புறமும் அவளை பழிவாங்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. அவளை பழிவாங்கணும்னு நினைச்சு நினைச்சு நம்மளோட லைஃப் தான் போயிட்டு இருக்கு. சந்திரா பேசாப்ல நீ வீட்டுக்கு வந்துரு சந்திரா, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம் சந்திரா, நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க நான் வீட்டுக்கு வரத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனா இத்தனை வருஷமா நம்ம கஷ்டப்பட்டது எதுவுமே பிரயோஜனமே இல்லாம போயிருமே. இத்தனை வருஷமா நம்ம எப்படியாவது சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுதானங்க அந்த வீட்டுல இருந்தேன். இல்லைன்னாதான் எப்பவோ சாமுண்டீஸ்வரியை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பனே. அதோட அத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்ப நம்ம வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்குவோம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏமாற்றம் கொடுக்குற மாதிரி ஆகிரும்ல. இங்க பாருங்க, நம்ம நினைச்சதை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரும் ஹாப்பியா வாழணும். நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நாள் வரும். அன்னைக்கு கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கலாம். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, என்னை விட உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க இந்த ஊர்லயே நம்பர் 1 அந்த சாமுண்டீஸ்வரி இருந்துகிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி நீங்க தானே நம்பர் 1 இருந்தீங்க. ஆனா இங்க இருந்து வந்த சாமுண்டீஸ்வரி இப்ப அவ நம்பர் 1 வந்து நிக்கிறா. சோ அவளுக்கு சரியா ஆப்பு வைக்கணும் அப்படின்னா அவளுக்கு ஒரு சரியான ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை நம்பர் 2 ஆக்கி அதுக்கப்புறம் உங்களை நம்பர் 1 ஆக்கி அதுக்கப்புறம் தாங்க நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும். அப்ப நான் சாமுண்டீஸ்வரியை பார்த்து சொல்லணும்,
இதுக்காக தாண்டி இத்தனை நாளா உன் கூடவே இருந்தேன் அப்படின்னு நான் சாமுண்டீஸ்வரியை பார்த்து சொல்லணும். சாமுண்டீஸ்வரி என்னை பார்த்துட்டு பயப்படணும். அதாங்க வேணும் எனக்கு. இதை கேட்டதோட சிவனாண்டியும், சந்திரா, நீ எனக்காக இவ்வளவு யோசிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இத்தனை நாளும் அவளை எந்த அளவுக்கு நான் ஏமாத்தி வச்சிருந்தனோ அதே அளவுக்கு அவளுக்கு ரொம்ப பெரிய ஆப்பு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, நம்ம நினைச்சது கூடி சீக்கிரம் நடக்கும். இன்னொரு பக்கம் கார்த்தி என்ன பண்றாருன்னா, ரெண்டு பேரும் இதே மாதிரிதான் யாருக்கும் தெரியாம டெய்லி சந்திக்கிறீங்களா, உங்களுக்கு இன்னைக்கு சரியான ஆப்பு அப்படின்னு கார்த்தி அப்படியே ரெண்டு பேரையும் போட்டோ எடுக்கிறாரு. ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்துட்டு கார்த்தி இங்கேருந்து நேரா மண்டபத்துக்கு போறாரு. அங்க மயில் வாகனம் இருக்காரு. மயில் வாகனம் கேக்குறாரு, என்னாச்சு கார்த்தி, ஏதோ ஆதாரத்தை வாங்க போறேன்னு சொன்ன, என்னாச்சு? அப்ப கார்த்தி சொல்றாரு, ரொம்ப செம்மையான ஒரு ஆதாரத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். இது கேட்டதோட மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன ஆதாரம்? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அப்படின்ட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. அப்ப அந்த போட்டோவை பார்த்ததோட மயில் வாகனத்துக்கு செம்ம ஷாக்கு. என்ன கார்த்தி இதெல்லாம்? அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்படிதான் நம்மள இத்தனை நாளும் ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. மயில் வாகனம் சொல்றாரு, இந்த போட்டோவை மட்டும் இப்ப அத்தைக்கிட்ட காமிச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த வீட்டுல இப்போ ஒரு பிரளயமே வெடிக்க போகுது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இத்தனை நாளும் சந்திரா பாவம் அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க இப்படி எல்லாம் பண்றத பார்த்து அவங்களுக்கு பாவம் பார்க்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இந்த வீட்டுக்கு அவங்களால தொடர்ச்சியா ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. அதனால அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கும் அப்படின்ட்டு கார்த்தி சொல்ல, மயில்வாகனம் சொல்றாரு, கார்த்தி, நீ இப்பவே கொண்டு போய் காமி அத்தைக்கிட்ட அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பார்த்து, மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒன்ன காமிக்கணும் அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. காமிச்சதோட நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள இது? கார்த்தி சொல்றாரு, அத்தை, இதான் உங்க தங்கச்சி. இது மாதிரி இவங்கதான் சிவனாண்டி கிட்ட சொல்லி பணம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை வர வச்சு வீட்டுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குனது. இத்தனை நாளும் இவங்க நல்லவங்க அப்படின்னு தானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க இப்பேற்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இப்பயாவது புரியுதா? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என் தங்கச்சி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இந்த வீட்டுக்குள்ள பல பிரச்சனை நடந்ததுக்கு இவங்க தான் காரணம். இவங்களுக்கும் அந்த மகேஷ் மாயாவை பத்தி நல்லாவே தெரியும். ஆக்சுவலி இவங்களும் அந்த மகேஷ் மாயாவுக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ராடுன்னு தெரிஞ்சும் எப்படியாவது ரேவதி மகேஷோட கல்யாணத்தை நடத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சொந்த பொண்ணா நினைச்சிருந்தா அவங்க இப்படி பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஒரு நிறைய பிரச்சனைகளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் இவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அத்தை அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி ஒரு முடிவு பண்றாங்க. ஸோ இதுக்கு மேல சந்திரா இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.